ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நேரு கமிட்டி அறிக்கை 1928, லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. குறிப்பு: லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதன் தலைவராக இருந்தவர் திரு ஜவஹர்லால் நேரு. 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற வருடம் 1930. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. வெள்ளை அறிக்கை 1933. அரசியல் நிர்ணய சபை என்னும் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் எம்.என். ராய். செய்யப்பட்ட வருடம் 1934. இவர் கோரிக்கை வச்சிருப்பார். சுதந்திர இந்தியாவிற்கு யாருடைய குறுக்கீடும் இல்லாத அரசியலமைப்பு வேண்டும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 1938 இதை கூறியிருப்பார். இரண்டாம் உலகப்போர் 1935 முதல் 1945 வரை. ஆகஸ்ட் சலுகை 1940. அமைச்சரவை தூதுக்குழு 1946. அரசியல் நிர்ணய சபை. அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389. பெண் உறுப்பினர்கள் 15 பேர். அரசியல் நிர்ணய சபையில் பங்கேற்காதவர்கள் மகாத்மா காந்தி மற்றும் ஜின்னா. அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. குறிப்பு: முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். இதை முன்மொழிந்தவர் ஆச்சாரிய கே.பி. கிருப்பாலினி. அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் 1946 டிசம்பர் 11. நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் H.C. முகர்ஜி, P.T. கிருஷ்ணமாச்சாரி. குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய தினம் 1946 டிசம்பர் 13. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜனவரி 22. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3. இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் 1947 ஜூலை 22. இடைக்கால அரசின் மக்களவைத் தலைவர் G.V. மாவ்லங்கர். வரைவு குழு உருவாக்கப்பட்ட நாள் 1947 ஆகஸ்ட் 29. முதல் வரைவு 1948 பிப்ரவரி. இரண்டாம் வரைவு 1948 அக்டோபர். கடைசி வரைவு 1948 நவம்பர் 4. அரசியலமைப்பு தினம் 1949 நவம்பர் 26. குறிப்பு: 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949. இந்திய தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் 1950 ஜனவரி 24. குறிப்பு: தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் இறுதிக் கூட்டம் 1950 ஜனவரி 24. அரசியலமைப்பிற்கு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். மொத்த செலவு 64 லட்சம். குறிப்பு: 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருத்தங்கள்: 2473 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. இந்திய குடியரசு தினம் 1950 ஜனவரி 26. முதல் பொதுத் தேர்தல் 1951 to 1952. நன்றி.